ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு வித்தியாசமான ஒரு செக்ஸ் பொசிஷனை பார்க்க போகிறோம். நம்ம நிகழ்ச்சியில் இதற்கு முன்னாடி உள்ள பார்ட்டில் பல்வேறு தரப்பட்ட பாலியல் தொடர்பான கேள்விகள் இந்த மாதிரி பார்த்து வரும்போது இந்த செக்ஸ் பொசிஷனை ஒவ்வொரு சில வரிசையாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொசிஷன் தான் பெக்கிங் எனப்படக்கூடிய ஒரு பொசிஷன். இந்த பொசிஷன் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் செய்யக்கூடிய ஒரு இது, பெண்கள் ஆண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு இது, ரெண்டு வகையில் நம்ம பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த பொசிஷனால் என்ன நன்மை என்ன இருக்குது, தீமை என்ன இருக்குது, இதனால் என்னென்ன அட்வான்டேஜ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக உடல் உறவு பொசிஷன்ஸ் எண்ணற்ற வகையான ஒரு பொசிஷன் இருக்குது. சரிங்களா? இது பேசிக் பிரின்சிபல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண் தனது விந்தை வெளியேற்ற வரைக்கும் ஏதாவது ஒரு பொசிஷனை இது பண்ணக்கூட உடையது. பெண் திருப்தி அடையக்கூடிய ஒரு பொசிஷன். பெண்கள் திருப்தி அடையக்கூடிய டைம் கொஞ்சம் டிலே ஆகக்கூடியது கம்பேர் பிட்வீன் ஆணை கம்பேர் பண்ணும் பொழுது. அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த தாம்பத்தியம் ஆணை போன்று ஒரு செய்யக்கூடிய ஒரு செயல் ஒரு விருப்பம் இருக்கும், உள்ளூர மனதில் பதிஞ்சிருக்கு. சரிங்களா? நம்மளும் ஆணை மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது. பட் அதற்கான ஸ்ட்ரக்சர் கிடையாது. சரிங்களா? பெண்குறி ஆண்குறியை உள்வாங்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது. சரிங்களா? ஆனால் இந்த பெக்கிங் எனப்படக்கூடிய இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கும் பொழுது பெண் செயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய இந்த டில்டோஸ் இதுகளை பயன்படுத்தி, ஸ்ட்ராப்போன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி செயற்கையாக ஒரு ஆண்குறி போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை தனது பெண்குறிக்கு உள்ளே விட்டு கொண்டு, அதே நேரத்தில் அந்த சேஃப்டி கியரை இடுப்பை அந்த பெல்ட்டை அணிவிச்சு கொள்வார்கள். இதன் மூலமாக தனது பார்ட்னரை ஆண் நண்பரை திருப்திப்படுத்தும் பொழுது அந்த ஸ்ட்ராப்போன்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது செயற்கை ஆண்குறியை என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய வெஜைனா பகுதிகளை உராசியும் பொழுது அவர்களுக்கு இன்பம் கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம ஆப்போசிட் பார்ட்னரை ஒரு ஆணை போல உடலுறவு கொள்ளவும் கூட ஒரு திருப்தியும் அவர்களிடம் கிடைக்கும். இதுதான் இந்த பொசிஷனோட ஒரு எக்ஸாக்ட் கான்செப்ட். சரிங்களா? இது ஆணுக்கு எந்த வகையில் உதவி பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, சில நேரம் எரெக்ஷன் இருக்காது. சரிங்களா? மோர் தென் 50 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தனது பார்ட்னரை திருப்திப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்துக்கு வந்துடுவாங்க. சரிங்களா? திருப்திப்படுத்தணும், உடலுறவு ஒரு பொசிஷனுக்கு ஒரு இது விருப்பத்துக்கு கொண்டு வரணும். சரிங்களா? ஆமாம், ஆப்போசிட் பார்ட்னரை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு கடமை ஆண்மகனுக்கு இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? ஆமாம், நீங்கள் என்ன தான் சம்பாரித்து மூடையாக கொட்டி வச்சோம், மாடி வீடுகள் கட்டி வச்சோம், ஃபைனான்ஸ் இந்த மாதிரியான இதுகளில் நீங்கள் செல்வத்தை சேர்த்து வச்சுருந்தோம், சில நேரம் செல்வத்துக்கு இணையாக பாவங்களை சேர்த்து வச்சுருந்தோம், இந்த மாதிரியான ஒரு இதில் வரும் பொழுது நீங்கள் உங்கள் மனைவியை திருப்திப்படுத்தலைன்னா என்ன ஆகும்? எல்லாமே வேஸ்ட். சரிங்களா? அதுக்கு தான் பல வகையான டெக்னிக் இருக்குது. ஆமாம், அந்த டெக்னிக்கில் பார்க்கும்போது செயற்கை ஆண்குறியை போன்ற உருவாக்குதல், டில்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ரப்பர் இதெல்லாம் இருக்குது. அது பார்க்கும்போது ஆண் பெண்ணுக்கு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி பெண்ணே சுய இன்பமாக செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த பெக்கிங் பொசிஷனில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறி போன்ற ஒரு அமைப்பை அவர்கள் இடுப்பு பகுதிகளில் மாட்டிக்கொள்வார்கள். சரிங்களா? மாட்டிக்கொண்டு அந்த ஆண்குறி மூலமாக இதை பெண் குறிக்குள்ளே நுழைச்சு எப்போதும் ஆண்குறி செய்யக்கூடிய வேலைகளே செய்யக்கூடிய ஒரு இது. ஆமாம், விந்து கூட வெளியாகக்கூடிய ஒரு இது. இதில் ரெண்டு வகையான ஒரு இது இருக்குது. ஆமாம், முதல் இடுப்பை சுற்றி அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்குறி ஓரளவு எரெக்ஷன் ஆகிட்டு இருக்கும். பட்டு சைஸு சிறியதாக இருக்க வைக்கும். அது பெண்குறிக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்காது. அப்போ அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு காண்டம் மாற்றிய ஒரு அமைப்பிலே ரப்பர் சிலிக்கானில் ஒரு ஹாலோ ஸ்பேஸ் இருக்கும். அதுக்குள்ளே அந்த டீப்புக்குள்ளே அந்த ஆண்குறியை ஃபிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை உடல் உறவு பண்ணுவார்கள். இதில் அந்த டாட்டர் உள்ளது, அந்த மாதிரி முள்ளு போன்ற அமைப்புகள், இவைகள் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய ஒரு வகைகள். இது ஆண்
தனது இல்லற துணையை சந்தோஷப்படுத்துவதற்காக, திருப்திப்படுத்துவதற்காக ஒரு இது. இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் மார்க்கெட்டில் இருக்குதுங்க. ஆமாம், இது இன்றைக்கி வந்து அதிகமாக ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய இந்த ஜிடிபி இந்த மாதிரியான பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு இதுகளில் சில நாடுகளில் முக்கிய இடத்த கூட இதுகளில் தான் இது வைக்குது. நமது அண்டை நாடுகளில் இதை வந்து ஒரு சிறு தொழிலாகவே இவர்கள் வந்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்ட்ராப்ஸை செய்கிறது, அதற்கான இப்போ சேஃப்டி கியர்ஸ் செய்கிறது, அதே நேரத்தில் வந்து அந்த பியர் பெல்ட்டில் அணியக்கூடிய ஒரு இடுப்பில் அணியக்கூடிய அந்த பெல்ட் போன்ற ஒரு அமைப்பு. ஏன்னா பண்ணிகிட்டு இருக்கும்போது உருவிடக்கூடாதுல, அதுக்கெலாம் ஒரு லெதரைட் ஸ்ட்ரக்சரில் வந்து பண்ணக்கூடியது வந்து இன்றைக்கி வந்து சிறு தொழிலாகவே பண்ணிக்கொண்டு ஒரு நாட்டோட பொருளாதார உற்பத்தி அளவுக்கு பண்ணுறது அளவுக்கு இதாகிட்டுங்க. நம்ம தான் எல்லாமே பழமை பேசி 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 மாற்றி அதை வந்து மறந்துட்டோம். சரிங்களா? ஆனால் இந்த மாதிரியான பொசிஷன்லாம் இருக்குங்கிறத இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் யாருக்கான ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, சிலவங்களுக்கு வந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. சரிங்களா? அவர்களுக்கான ஒரு ஹெல்ப். நல்லா பண்ணுறவங்களுக்கு இது வேண்டியதில்லை. பல்லு உள்ளவன் சாப்பிடத்தான் செய்வான். சரிங்களா? பல்லு இல்லாதவங்களுக்கு தான் நம்ம இடித்து இது பண்ணி கொடுக்கும் மாதிரி இந்த வீடியோக்கள் எல்லாமே அவர்களுக்கு ஒரு அவேர்னஸ். சரிங்களா? இப்போ வந்து ஆணுக்கு வந்து பார்த்துட்டோம். பெண்ணுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ளூரை வந்து ஆணை வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுற போது அதில் வந்து இந்த ஆண் மலத்துவாரத்தின் வழியாக வந்து உடல் உறவு பண்ணும்போது நார்மலான பொசிஷன், கவ் பொசிஷன், ஸ்பூனி பொசிஷன், அதே மாதிரி டாக்கி ஸ்டைல் பொசிஷன், இந்த மாதிரியான இதுகளில் வந்து ஆணை வந்து அவங்க வந்து உடல் உறவு வந்து கொள்வார்கள். மேலை நாட்டு படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் வந்து இந்த ஸ்ட்ராப்ஸ் சொல்லக்கூடிய இந்த கியர்ஸை வந்து மாட்டிக்கொள்வார்கள் தனது இடுப்பு பகுதிகளில். அந்த செயற்கையான ஆண்குறியோட எண்டு பகுதி வந்து அவர்களுடைய பெண்குறி பகுதிகளில் வந்து இது வந்து நுழைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இதன் மூலமாக வந்து அவர்கள் வந்து ஒரு திருப்திப்படுத்த உடலுறவு செய்யணுங்கிற ஒரு பொசிஷனும் வரும். அதே நேரத்தில் வந்து இவர்களுக்கு வந்து அந்த பெண்குறிக்குள்ளே ரப் ஆகும்போது ஒரு தேய்க்கப்படும் பொழுது அவர்களுக்கு இன்னொரு வகையில் வந்து இன்பமும் அந்த கிளிட்டோரியஸ் ஸ்பாட்டை தூண்டுவதன் மூலமாக ஒரு இன்பமும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது ஆணுக்கு மட்டும்தான் செய்ய போகிறாங்களா? இல்லை, பெண்ணுக்கும் உடல் உறவு கொள்ளும் பொழுது கூட இது வந்து டபுள் பெனிஸ் உள்ள அமைப்பில் கூட இந்த வரக்கூடியது தான் இந்த பொசிஷனுடைய அமைப்பு. இது வந்து கண்டிப்பாக வந்து வித் பொசிஷன் மாதிரி செய்ய முடியாமல் வித்து ஒரு இந்த சப்போர்ட்டிங் டில்டோஸ் ஆர் ஸ்ட்ராப்ஸ் செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கியரை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு பொசிஷன் மேலை நாடுகளில் மிகவும் பிரசித்தி பெற்றது. அதே நேரத்தில் வந்து நம்ம நாடுகளையும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து பரவி வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் இது செய்யக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் தொழிற்சாலைகள் வந்து நிறையாக பக்கத்து நாடுகளில் வந்து இருக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் வந்து பார்க்கும் பொழுது இந்த ஆணுக்கு வந்து இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆகி போய் இருக்கும். சரிங்களா? அதில் உள்ள நீர் அதில் வந்து சுரந்துக்கிட்டு மோர் தென் 50 ml இருந்து 15 ml இருந்து 50 ml வரைக்கும் இது ஆகக்கூடிய ஒரு இது. அப்போ இந்த மாதிரியான பொசிஷனில் வந்து செய்யும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, மலத்துவாரத்தின் வழியாக இந்த ஸ்ட்ராப்ஸ் பொசிஷனில் வச்சு நம்ம செய்யும் பொழுது அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டை வந்து இந்த பொசிஷன் வந்து குறைத்து கொடுக்குதுங்கிறது அறிவியல் பூர்வமாக ஒரு கண்டறியப்பட்ட ஒரு உண்மை. சரிங்களா? இந்த அளவுக்குலாம் கொஞ்சம் நன்மை இருக்கிறதுனால அதே நேரத்தில் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இது இந்த மாதிரி பண்ணும் பொழுது வந்து கொஞ்சம் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கிறனால வந்து தகுந்த ஒரு வலி அல்லது ஜெல் பயன்படுத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த ப்ராடக்ட்டுகளை நீங்கள் வாங்கும் பொழுது தகுந்த ஒரு மருத்துவ ஆலோசனை, பாலியல் வல்லுநருடைய ஆலோசனை பெற்று நல்ல பிராண்டடாக வாங்கி நல்ல குறிப்பிட்ட இணையதளங்களில் நல்ல ஸ்டாண்டர்டாக உள்ள இணையதளங்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்ளி நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.